கனடாவின் ஒன்டாரியோ ஹமில்டன் பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற கொடூர துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 16 மற்றும் 18 வயதுடைய 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். அதிகாலை 2:25 மணியளவில் கேட்டில்வுட் டிரைவ் பகுதியில் குடியிருப்பு ஒன்றுக்கு அருகில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட 2 இளைஞர்களும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் 18 வயதுடைய அப்துல் மாலிக் ஷிப்லி மற்றும் 16 வயதுடைய அஃபெக் ஃபினாஃபிப் என ஹமில்டன் போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் பார்ரன் வீதிக்கு அருகில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் கரடி தெளிப்பான் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பழிவாங்கும் நோக்கிலேயே இக்கொலை இடம்பெற்றிருக்கலாம் என போலீஸ் புலனாய்வு அதிகாரி மைக் ஈபர்ட் சந்தேகித்துள்ளார். சம்பவம் நடந்த இடத்தில் குறைந்தது 6 பேர் வரை கூடியிருந்ததாகவும் அங்கு இருதரப்பிற்கும் இடையே துப்பாக்கி பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. போலீசார் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை சேகரித்து சாட்சிகளிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் உயிரிழந்த இளைஞர்களின் குடும்பத்தினர் இத்துயர சம்பவத்தால் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளதுடன் தமக்கு அமைதி தருமாறு கோரியுள்ளனர்.